அப்ரஹாம் வணக்கம். திருநெல்வேலி வழக்கறிஞர்கள் சங்கத்தின் 2025 மற்றும் 2026 தேர்தல் நாளை 30ஆம் தேதி நடக்க இருந்தது. சங்க உறுப்பினர்களின் வாக்காளர் பட்டியலில் பல்வேறு குளறுபடிகள் இருந்ததாகவும் அதில் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்த வழக்கறிஞர்கள் சங்கத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் திருநெல்வேலி வழக்கறிஞர்கள் சங்கத்திலும் உறுப்பினராக இருந்து வாக்களிக்க முயன்றதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அப்ரஹாம், அதனை சரிபார்ப்பு செய்து சரிபார்ப்பு குழு ஒன்றினை அமைத்து அத்தகைய 2 வழக்கறிஞர்களை சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களாக நீக்கிவிட்டு தேர்தலை நடத்துமாறு திருநெல்வேலி வழக்கறிஞர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் செந்தில்குமார், சிதம்பரம், ஜிம் ரிவிஸ் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் வழக்கு ஒன்றை ஏற்கனவே தொடர்ந்திருந்தனர். அந்த வழக்கு இன்று பார்த்தீர்கள் என்றால் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதி அரசர்கள் ஸ்ரீமதி நிஷா பானு ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. நடந்த விவரங்கள் அனைத்தையும் கேட்ட நீதிபதிகள் நாளை நடைபெற இருந்த சங்க தேர்தலை ரத்து செய்து தற்போது உத்தரவிட்டுள்ளனர். அப்ரஹாம், வாக்காளர் பட்டியலில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரின் தலைமையில் வாக்காளர் பட்டியலை முழுமையாக சரிபார்ப்பு செய்த பின்னரே தேர்தலை நடத்த வேண்டும் என உத்தரவிட்டுள்ளனர். நாளை வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல் நடைபெற இருந்த நிலையில் அந்த வழக்கறிஞர்களின் வாக்காளர் பட்டியலை முழுவதுமாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரை வைத்து சரிபார்த்த பின்னர் தான் தேர்தலை நடத்த வேண்டும் என தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை உத்தரவிட்டிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இதுவே தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. அப்ரஹாம், தொடர்ந்து இது குறித்து திரட்டிக் கொண்டிருக்கிறோம்.